பிச்சு போட் சினிமாவில் எந்த இப்படின்னு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சுனிதா வர்ஷினி வந்தாங்க. ஸோ இப்போ மூணாவது ஆளாக வந்து கன்ஃபெஷன் ரூமில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரவீந்தர் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ ரவீந்தரோட என்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னா, கன்ஃபெஷன் ரூமில் இருக்கிற மைக்லேருந்து வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபெஷன் ரூம் வழியாக வெளியே வராரு. ஸோ வந்த உடனே வந்து அவரோட முக்கியமான ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த சீசனை பற்றி ரிவ்யூ பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் பற்றி ரிவ்யூ வந்து பண்ணார். ஸோ ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தார். பிக் பாஸ் வந்து டக்குன்னு வந்து வார்ன் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக லாஸ்ட் 2 கண்டஸ்டன்ட் சொல்லும் போது வந்து அதை ஸ்டாப் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போது அவர் யார் யாருக்கு என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் உள்ளே வந்த உடனே வந்து இந்த இப்போ டாப் 8 இருக்கீங்களா, ஸோ இந்த டாப் 8 இந்த டிசர்விங்கான ஒரு டாப் 8ன்னு நான் சொல்லுவேன். நம்ம சீசன் தான் பெஸ்ட்டு. இது வரைக்கும் எத்தனையோ சீசன் வந்திருக்கு, ஆனால் இந்த சீசன் தான் பெஸ்ட்டுன்னு நான் அடித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் நான் ஒரு விஷயம் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து மஞ்சரி, ரயான் இவங்கெல்லாம் இருந்தப்போ நான் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு வந்து இருந்தது. அவங்களாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு தீபக்கு, ஸோ இந்த சினிமாவை தவற விட்ட ஆள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பெரிய இம்பேக்டை வந்து வெளியே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆர்கானிக்காக ஒரு லவ்வை வந்து மக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து மக்கள் இப்போ இனிமேல் டேரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோவை தேடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து தீபக்கை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த ஃபோட்டோ டாஸ்கில் அருண் ஃபோட்டோவை வந்து அடித்த விஷயம் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே தீபக் மாதிரி ஒரு புருஷன் வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மெச்சூரிட்டியாக வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணு பேசுது, அதுவும் அது நின்று பேசுது. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது உங்கள் கேம் ப்ளே. ஸோ கண்டிப்பாக வெளியே போனால் உங்களை வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த யூ ஸ்டோல் த ஷோ அப்படிங்கிற மாதிரி பயங்கர பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அருண், ஸோ ஃபர்ஸ்ட்டு அருண் நான் ஒன்று வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். பட் நீ வந்து இன்னசென்ட் கிடையாது, ஆனால் செம ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரு. முத்துவை எதிர்த்து அடித்த ஒரே ஆள் இந்த வீட்டில் நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா மனிதநேயம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நீ தான் அதில் ஃபர்ஸ்ட் இருக்க. மக்கள் நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் அருண் வருவான் அப்படிங்கிற அளவுக்கு நீ ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்ட. நீ ஆக்சுவலாக ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வந்து முடித்தார். அதுக்கப்புறம் ரயான், ஸோ ரயான் வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுறேன், ரயான் இருக்கும்போது நான் உள்ளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யூ பிளேட் வெரி வெல் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ டூ ஆர் டை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீ ஒரு சம்பவம் பண்ண பார்த்தியா, அது வெளியே மக்கள் ஆர்கானிக்காக வந்து ஒரு க்ரௌடை புல் பண்ணி அவங்க பயங்கரமாக வந்து கொண்டாடுறாங்க. டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லா சீசன்லேயும் ஒரு அக்கா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு போவாங்க. இந்த சீசனில் உங்கள் அக்கா வந்து பயங்கரமாக உன்னை ட்ரெயின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி உனக்கு எப்படி பீப்புளை வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பராக வந்து தெரியுது. நீ ஒரு கிங் ஆஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆர்கானிக்காக ஒரு பெரிய க்ரௌடை புல் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் விஷால், ஸோ விஷால் வந்து ஒரு கூலஸ்ட் ஹீரோ மாதிரி. நான் உன்னை என்டர்டெய்னர்னு சொன்னதுக்கு என்னை வெளியே போட்டு அடிக்கிறாங்க. நான் என்டர்டெய்னர்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதுவும் பெண்கள் மத்தியில் உன் மேலே ஒரு செமையான ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீ பெரிய ஆளாகி அதான் வெளியே போய் ஒரு படம் நடிக்கும் போது அதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேனா அப்படின்லாம் தாண்டி உன் படம் ரிலீஸ் ஆகும்போது நான் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீ வந்து ஒரு கேர்ள்ஸ் ஃபேவரட்டான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அந்த ஒரு கிராஃப் கீழே போயிட்டு இருக்கும்போது அந்த டிக்கெட்டு ஃபினாலியில் நீ அந்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த கிராஃப் அப்படியே மேலே தூக்கி நிறுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜாக்லின், ஸோ ஜாக்லினுக்கு வந்து தங்கப்புள்ள அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே வந்து எல்லாருமே கூப்பிட்றாங்க. ஸோ இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ்லேயே வந்து யாருமே வந்து மொத்த வீக்கும் வந்து நாமினேட் ஆனதே கிடையாது. அது அப்படி நாமினேட் ஆன ஒரே பர்சன் நீ தான். இதுக்கு மேலே எத்தனை சீசன் வந்தாலும் ஒரு கண்டஸ்டன்ட் எல்லா வாரமும் நாமினேட் ஆவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை நீ வந்து செட் பண்ணியிருக்க. உனக்கும் ஒரு பயங்கரமாக உன்னை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாரமும் நீ உன்னை சேவ் பண்ணுறதுக்குன்னு வெளியே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சௌந்தர்யா, ஸோ இந்த ஃப்ரீ டாஸ்க்லேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேமிலி வந்து என்னை அட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது சௌந்தர்யோட ஃபேமிலி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கள் வீட்டில் மியூட் போட்டால் கூட வந்து சவுண்டு தான் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டோட ஒரு சிண்ட்ரலா நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி வந்து நான் போகிறப்போ ஒன்று ரியல்னு சொல்லிட்டு இருந்தில்ல, நான் இப்போவும் சொல்கிறேன், நீ பக்கா ரியல், அதில் ஒரு டவுட்டும் வந்து கிடையாது. ஸோ நீ இப்போ வெளியே ஒரு கூட்டத்தை ஏர்ன் பண்ணியிருக்கல, அந்த ஒரு கூட்டம் நீயா இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நீ ஏர்ன் பண்ண ஒரு விஷயம், அது பெரிய கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. வீட்டில் வந்து ஒரு அழகுக்காக ஒரு பொண்ணு இருந்தால் அது நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு வீட்டோட மகாலட்சுமி மாதிரி நீ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சௌந்தர்யாவையும் புகழ்ந்து தள்ளிட்டார். அதுக்கப்புறம் பவித்ரா, ஸோ பவித்ரா நீ இவ்வளோ தூரம் இருக்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் உன்னோட நேர்மை மட்டும்தான். 200% கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே டாஸ்கில் சொன்னாலுமே அவங்கெல்லாம் வெளியே போகும்போது நீ ஏன் உள்ளே இருக்க அப்படின்னா
நீ நேர்மையாக இருந்தனால் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் ஃபைனலாக குமரா. ஸோ குமரா, உன் மொழிக்கே நீ தான் பலம். எல்லாருமே அந்த மொழினால தான் நம்மளோட பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மொழிக்கே நீ தான் வந்து பலம். நீ வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளை வந்து செட் பண்ணிட்ட. இந்த மாதிரி இந்த மொழி படித்தவங்களும் இந்த மாதிரி பெரிய ஆளாக வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்து நீ க்ரியேட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கடைசியாக வந்து விட்டுறாத குமரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஷார்ட்டாக முடித்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பெருசாக சொல்லிட்டு இருந்தார். பவித்ரா முத்துக்குமரனுக்கு வர்றதுக்கு முன்னாடி மட்டும் வந்து பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவர் வந்த உடனே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு, ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.